அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதரை சந்திப்போம், கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு பார்க்கின்ற அனுபூதி பாடல் என்னவென்று சொன்னால், உல்லாச நிராகுல யோகசித சல்லாப வினோதனமும் நீயே அலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார். இந்த பாடலை நாம் படிக்கின்ற பொழுது என்ன பலன் என்று சொன்னால், எல்லாம் அற என்ற ஒரு வார்த்தையை ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார். ஒரு முக்தி நிலை, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த மாயையில் மாட்டிக்கொண்டு தவிர்ப்பதனால் பல துன்பங்களுக்கு ஆளாகிறோம். இறைவன் வேறு நாம் வேறல்ல என்ற ஒரு நிலையை உணர்வதற்கான இந்த பாடல். அதனால் வேலைகள் செய்கின்ற பொழுது பல மாய வலைகள் வீசப்படும் உங்களுக்கு. அப்படி வீசாமல் இருப்பதற்கும், அந்த வலையில் வீசிவிட்டால் அதில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கும் இந்த பாடலை நீங்கள் ஓதி வந்தால் உங்கள் மனநிலை தெளிவடையும். அந்த முருகப்பெருமான் உங்களை ஆட்கொண்டார், தெளிவுபடுத்துவார் எது பொய் எது மெய் என்பதை. பாடலினுடைய விளக்கத்தை பார்த்து, உல்லாச மங்காத உள்ள களிப்பு என்று ஒரு பொருள். உல்லாச என்று சொன்னால் மங்காத உள்ள களிப்பு. நிராகுல அப்படின்னா துன்பமற்ற நிலை, எப்பொழுதுமே துன்பமற்ற நிலையில் இருப்பது. யோக அப்படின்னா யோக சுரூபமான இறைவன் இருப்பதும், நாமும் யோக ஒரு நிலைக்கு எந்த நேரத்தையும் நாம் அழைத்து செல்வது நம்முடைய ஆத்மாவை என்ற நிலையில் அதை சொல்லுகிறார். அடுத்தது இதை நன்மை பயனும் சல்லாப வினோதனமும், அடியவர்களிடம் இனிமையாக பேசி திருவிளையாடல்கள் புரியும். அவர் கடவுளா இல்லது இந்த அலையோ அப்படின்னு சொல்றார். நீ அலையோ அப்படின்றார். இன்னந்த அலைகள் இருக்கும், நீரில் அலைகள் ஓடுவதை பார்த்திருப்போம். இறை அலைகள் எங்கெல்லாம் மிதந்து கிடக்கிறது, இந்த அண்டவெளியில் மிதந்து கிடக்கிறது. முருகன் அல்லது அழகு என்ற நிலையில் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் திருவிக அவர்கள். இறைவன் முருகியலாக இருக்கிறான், அழகின் ரூபமாக வெளிப்படுகிறான் அண்டவெளி முழுவதும் என்ற நிலையில், இங்கு பூமியிலே முருகனுடைய எதெல்லாம் அழகியலோ அதெல்லாம் முருகன் என்று இயற்கையும் முருகனையும் ஒப்பிட்டு அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அந்த கருத்து இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரிகிறது. எல்லாம் அற உரை அழிவும் உணர்வழியும் உயிரழிந்து எப்பொழுது அவரை நாம் சந்திக்கப் போகிறோம் என்ற ஒரு ஜீவ முக்தியை, எல்லாவற்றையும் அறந்து என்னை இழந்த நலம், நான் எனும் ஜீவபோதும் இழந்து, நான் என்ற ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலமும் நீங்க வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் அதை அழகாக சொல்லியிருக்கிறார் அருணகிரிநாதர். எனவே இந்த பாடலை நாம் படித்து வந்தால் நம்முடைய துன்பங்கள் போகி நாம் யார் என்பதை கண்டிப்பாக உணர முடியும். திருமுருகப்பெருமானுடைய அருளையும் பெற முடியும். இன்னோர்களின் மன்னனே உள்ள களிப்பு கலக்கமின்மையும் அற்று பல்வகையான யோக மார்க்கங்கள் வழியில் சம்பந்தமான பேச்சுகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை தருபவர் தேவர் ஒருவரே அன்றோ. எல்லா விதமான பந்தங்களிலும் யான் எனது எனப்படும் ஆணவ மலங்கள் அழிந்தொழிந்து உன்னையே நான் சரணடைய வேண்டும் என்ற நிலையில் இந்த கருத்தை அந்த பாடல் மூலம் சொல்லியிருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். அருணகிரியின் அனுபூதியை பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.